நமஸ்தே. நீங்கள் மானவ பரிச்சயம் மனிதகுலத்தின் அறிமுகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடந்த அத்தியாயத்தில் வழக்கறிஞர் ஃபிர்தௌஸுடன் ஒரு பாழடைந்த சாலையில் நான் செய்த 45 நிமிட பயணத்தைப் பற்றி நீங்கள் கேட்டீர்கள். அது அவளுடைய துயரத்தையும் எனது மனித தர்மத்தையும் வெளிப்படுத்தியது. இன்று கதை நீதியின் நீதிமன்றத்தை அடைந்துள்ளது. சட்டவிரோதமான முத்தலாக் ட்ரிபிள் தலாக் குறித்து ஃபிர்தௌஸ் தன் கணவன் நாசிருக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். ஆனால் இது வெறும் கணவன் மனைவி சண்டை அல்ல. இது ஒரு வழக்கறிஞரை நியமிக்கவோ அல்லது நீதிமன்றத்திற்கு செல்லவோ தைரியம் அல்லது பணம் இல்லாத ஆயிரக்கணக்கான பெண்களின் போராட்டம். வருத்தமா அல்லது கட்டாயமா? நாசிர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு ஃபிர்தௌஸை மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வதாக கூறினார். ஹலால் ஹல்லா பயம். ஆனால் நாசிரின் பொய்யான மனந்திரும்புதலை ஃபிர்தௌஸ் அடையாளம் கண்டாள். அவள் நீதிமன்றத்தை சவால் செய்து, இது என்னை மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் ஹலாலுக்கு உட்படுத்தும்படி கட்டாயப்படுத்தும் என்று கூறினாள். ஃபிர்தௌஸின் தைரியம் எப்படி அவளை ஒடுக்கப்பட்ட பெண்ணிலிருந்து ஒரு வீராங்கனையாக மாற்றுகிறது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். நாசிர் சட்டம் மற்றும் மனைவியை அலட்சியம் செய்யும் ஆண்களுக்கு ஒரு உதாரணமாக மாற வேண்டும் என்பதற்காக அவள் அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை கோருகிறாள். நீதி நிலைநாட்டப்படுகிறது. ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை. ஃபிர்தௌஸுக்கு விவாகரத்து கிடைத்தபோது அவளது வழக்கை கேட்ட அதே நீதிபதி ஹரிச்சந்திரா முன் ஒரு நம்ப முடியாத முன்மொழிவு வருகிறது. திருமண முன்மொழிவு. வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு விதவை நீதிபதி திருமண முன்மொழிவு செய்வது, அது தைரியமா அல்லது ஞானமா? மேலும் நீங்கள் ஃபிர்தௌஸின் அறிவார்ந்த பதிலையும் லவ் ஜிஹாத் பிரச்சனைக்கு அவள் கூறும் தனித்துவமான தர்க்கரீதியான அரசியலமைப்பு தீர்வையும் கேட்பீர்கள். ஃபிர்தௌஸின் தீர்வு பெண்களுக்கு ஆதரவானதா? மேலும் நீதிபதி ஹரிச்சந்திராவின் கைகளின் அரவணைப்பில் அவள் சுதந்திரத்தின் உண்மையான உணர்வை அனுபவிக்கிறாளா? சட்டம், மதம் மற்றும் அன்பின் இந்த சிக்கலான பயணத்தில் என்னுடன் இருங்கள். மானவ பரிச்சயம் இல் நீங்கள் கேட்பீர்கள். அத்தியாயம் 2. முத்தலாக்கிலிருந்து வீராங்கனை வரை. துணை தலைப்பு: நீதியின் பாதை. நாசிரால் அரசியலமைப்பிற்கு முரணாக வழங்கப்பட்ட முத்தலாக் காரணமாக பாதிக்கப்பட்ட மனைவியான தானே வழக்கறிஞர் ஃபிர்தௌஸ் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 அன் கீழ் தனது கணவர் நாசிருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தார். சட்டத்தின் விதிகளின்படி நாசிரின் ஜாமீன் மனுவை நீதிபதி நிராகரித்தார். வழக்கின் விசாரணையின் போது நாசிர் தனது பாதுகாப்பிற்காக நீதிமன்றத்தில் கூறினார். ஐயா நீதிபதி, எனது கோபம் தணிந்த பிறகு ஃபிர்தௌஸுக்கு தலாக் கொடுத்ததற்கு நான் வருந்தினேன். இதை உணர்ந்து நான் இப்போதே ஃபிர்தௌஸிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனது குற்றத்திற்காக எனக்கு மன்னிப்பு அளித்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறேன். நான் ஃபிர்தௌஸை மீண்டும் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். நாசிரின் ஒப்புதல் குறித்து ஃபிர்தௌஸ் நீதிமன்றத்தில் கூறினார். மை லார்ட், இந்த என் கணவர் என்னை மீண்டும் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் என்னை ஹலாலுக்கு உட்படுத்தும்படி கட்டாயப்படுத்துவார். எனவே இவரை மன்னிக்க கூடாது மற்றும் சட்டத்தின் விதிகளின்படி இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அப்போது நாசிரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அரசியலமைப்பு இனி முத்தலாக்கை ஏற்காததால் என் கட்சிக்காரர் ஃபிர்தௌஸுக்கு அளித்த தலாக் தானாகவே செல்லாது. இந்த நிலையில் என் கட்சிக்காரரும் ஃபிர்தௌஸும் இன்னும் கணவன் மனைவியாகவே இருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கில் ஹலால் கட்டாயம் என்பது பொருத்தமற்றது. என் கட்சிக்காரரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மீண்டும் திருமண வாழ்க்கையை வாழ ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிமன்றத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதி 10 நாட்களுக்கு பிறகு தேதியை கொடுத்து விசாரணையை ஒத்திவைத்தார். அடுத்த விசாரணையில் ஃபிர்தௌஸ் தன் தரப்பை முன்வைத்து கூறினார். மை லார்ட், என் கணவரின் மனந்திரும்புதலும் அவர் மீது நான் வைத்திருந்த அன்பும் நாசிருக்கு இரக்கம் காட்டும்படி என்னை ஊக்குவித்தாலும் நான் அவரை மன்னிக்க விரும்பவில்லை.
முத்தலாக் அரசியலமைப்பிற்கு முரணான பிறகும் அதன் வலியை அனுபவித்து பலியாகிக் கொண்டிருக்கும் இலட்சக்கணக்கான படிப்பறிவில்லாத மற்றும் ஏழை பெண்களின் மீதுதான் என் கணவரை விட எனக்கு அதிக இரக்கம் வருகிறது. ஐயா நீதிபதி, துரதிர்ஷ்டவசமாக இந்த பெண்கள் என்னைப் போல வழக்கறிஞர்களாகவும் இல்லை. அவர்களில் பலரிடம் நீதிமன்றத்தில் தங்கள் வழக்கை நடத்த பணமும் இல்லை. எனது குற்றவாளி கணவன் நாசிருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எனது மன்றாட்டு. இதன் மூலம் இந்த கணவன் நாசிர் ஒரு உதாரணமாக மாற வேண்டும். யாட்டே எந்தவொரு மனிதனும் சட்டத்தையும் தனது மனைவியையும் இந்த அளவுக்கு அலட்சியம் செய்யவோ அல்லது அவமதிக்கவோ கூடாது. மீண்டும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒருபோதும் இதுபோன்ற நரகமாக மாறக்கூடாது. ஐயா நீதிபதி, நாசிர் அந்த பாழடைந்த இடத்தில் என் மீது முத்தலாக்கை திணித்தபோது நான் விவாகரத்து கேட்கவில்லை என்பதையும் நான் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நாசிர் அரசியலமைப்பிற்கு முரணாக என் மீது செய்த அராஜகம் என்னை ஒரு அடங்கி போகும் பெண்ணிலிருந்து ஒரு வீராங்கனையாக மாற்றிய ஒரு வாய்ப்பாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போது நாசிர் விவாகரத்து கேட்கவில்லை, ஆனால் நான் அவரிடமிருந்து விவாகரத்து விரும்புகிறேன். அதற்காக நான் நாளைக்கே நீதிமன்றத்தில் தனி வழக்கு தாக்கல் செய்வேன். விசாரணை முடிந்த பிறகு நீதிபதி அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் கொண்டு குற்றவாளியான நாசிருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். பின்னர் மறுநாளே ஃபிர்தௌஸ் நாசிருக்கு எதிராக விவாகரத்து வழக்கையும் தாக்கல் செய்தார். தற்செயலாக இந்த வழக்கும் இதே நீதிபதி ஹரிச்சந்திராவுக்கு விசாரணைக்கு ஒதுக்கப்பட்டது. இங்கே நாசிர் மீண்டும் ஃபிர்தௌஸ் மீது ஒரு மோசமான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் கூறினார், என் கட்சிக்காரர் ஆரம்பத்தில் தனது மனந்திரும்புதலில் ஃபிர்தௌஸை ஒழுக்க ரீதியாக குற்றமற்றவள் என்று கருதி மீண்டும் தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். ஆனால் ஃபிர்தௌஸ் விவாகரத்துக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்த பிறகு ஃபிர்தௌஸின் ஒழுக்கமின்மை பற்றிய அவரது சந்தேகம் மேலும் வலுத்துள்ளது. ஃபிர்தௌஸ் அவரிடமிருந்து விடுபட்டு அவருக்கு முன்பு தொடர்பு இருந்த அவளது அக்கா கணவரின் தம்பியினை திருமணம் செய்ய விரும்புகிறாள் என்று என் கட்சிக்காரருக்கு தெரியும். தன் நடத்தை குறித்து நாசிர் சுமத்திய இழிவான குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக ஃபிர்தௌஸ் கூட்டமான நீதிமன்ற அறையிலேயே அழுதார். பின்னர் நீதிபதி விசாரணையை 15 நாட்களுக்கு பிறகு ஒரு தேதிக்கு ஒத்திவைத்தார். அடுத்த விசாரணையில் ஃபிர்தௌஸ் நாசிரின் குற்றச்சாட்டு பொய் என்று நிரூபிக்க ஆதாரமாக தன் அக்காவின் கணவரின் தம்பி அடுத்த மாதம் வேறு ஒரு பெண்ணுடன் நடக்கவிருக்கும் திருமண அழைப்பிதழை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து கூறினார். மை லார்ட், என் கணவர் நாசிர் தான் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மற்றவர்களையும் நினைக்கிறார். குணக்கேடு அவரிடம்தான் உள்ளது. அவர் என்னை பர்தாவில் வைத்திருக்கிறார். ஆனால் அவரோ நவீன உடைகள் அணிந்த இளம் பெண்களின் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரது குற்றச்சாட்டு முற்றிலும் பொய் என்பதால் என் மீது ஒழுக்கக்கேடு உள்ளது என்று நிரூபிக்க அவரிடம் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவரது மொபைல் போனை சரிபார்த்தால் என் விஷயம் எளிதில் நிரூபிக்கப்படும். மை லார்ட், என் குணத்தில் குறை இல்லை. நாசிரின் ஆணாதிக்க கருத்துகளில்தான் பிரச்சனை உள்ளது. அவரே மற்ற பெண்களின் மீது மோகம் கொண்டு திரிகிறார். ஆனால் தன் மனைவி மீது யாராவது செய்த லேசான நகைச்சுவைக்கே வன்முறை வெறியுடன் அவளை துன்புறுத்த துணிகிறார். இப்படிப்பட்ட கணவனுடன் நான் என் வாழ்க்கையை வீணாக்க விரும்பவில்லை. மை லார்ட், தயவு செய்து நாசிரிடமிருந்து விவாகரத்து அளித்து இன்று அவரை என்னிடமிருந்து விடுவிக்கவும். தன் தரப்பை எடுத்துரைத்த பிறகு ஃபிர்தௌஸ் தன் தரப்பில் சாட்சியமளிக்க தன் அக்காவின் கணவரின் தம்பியையும் அவரது வருங்கால மனைவியையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவர்கள் ஃபிர்தௌஸின் நல்லொழுக்கத்தை உறுதிப்படுத்தினர் மற்றும் அடுத்த மாதம் தங்களின் திருமணம் நடைபெறுவதையும் உறுதிப்படுத்தினர். விவாகரத்து தீர்ப்பை வழங்குவதற்கு முன் நீதிபதி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸிடம் ஜீவனாம்சம் அலமனி கோருவது குறித்து கேட்டார். ஃபிர்தௌஸ் நீதிமன்றத்திடம் கூறினார், இத்தகைய வெட்கமற்ற மனிதனின் பணத்தை பயன்படுத்துவது இப்போது பாவம் என்று நான் கருதுகிறேன். எனவே நாசிரிடமிருந்து எனக்கு எந்த ஜீவனாம்சமும் தேவையில்லை. எனக்கு அவரிடமிருந்து விவாகரத்து மட்டுமே வேண்டும். பின்னர் நீதிபதி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸுக்கு விவாகரத்து உத்தரவை வழங்கினார். ஃபிர்தௌஸுக்கு விவாகரத்து கிடைத்த சில நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் நீதிமன்ற ஊழியர் வந்து ஃபிர்தௌஸிடம், இன்று நீதிமன்ற நேரம் முடிந்த பிறகு நீதிபதி ஹரிச்சந்திரா உங்களை கேட்டார். அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் என்று தெரிவித்தார்.
நீதிமன்ற நேரம் முடிந்த பிறகு ஃபிர்தௌஸ் ஹரிச்சந்திராவை சந்திக்கச் சென்றார். அவர் ஃபிர்தௌஸை ஞாயிற்றுக்கிழமை தனது பங்களாவில் மதிய உணவுக்காக அழைத்தார். அதன்படி ஃபிர்தௌஸ் ஞாயிற்றுக்கிழமை அவரது இல்லத்தை அடைந்தார். அங்கு தேநீர் அருந்திக் கொண்டிருந்தபோது ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸிடம் கூறினார், நான் 3 வயது மகளுக்கு தந்தை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சோகமான விபத்தில் என் மனைவி இறந்துவிட்டார். இப்போது என் அப்பாவி மகள் தாயின் பாசத்தை இழந்துள்ளாள். ஃபிர்தௌஸ், நீங்கள் என்னுடன் உங்கள் எதிர்காலத்தை பார்த்தால் நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன். நம் இருவருக்கும் இடையே சுமார் 10 வயது வித்தியாசம் இருந்தாலும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் மீறி இந்த முன்மொழிவு உங்களுக்கு ஏற்கத்தக்கதாக இருந்தால் தயவு செய்து அதை பற்றி சிந்தியுங்கள். ஃபிர்தௌஸ் முடிவெடுக்க அவசரப்படவில்லை. அவள் யோசிக்க நேரம் கேட்டாள். மதிய உணவு உண்ட பிறகு ஃபிர்தௌஸ் தன் வீட்டிற்கு திரும்பினார். பின்னர் ஃபிர்தௌஸ் சம்மதம் தெரிவித்த பிறகு 1 மாதத்திற்கு பிறகு ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸை திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமணத்தின் முதல் இரவில் ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸிடம் கேட்டார், வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை என்னை திருமணம் செய்ய உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? எனக்கு முத்தலாக்கிற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு சென்றதால் என் சமூகத்தில் பலர் என் மீது பகைமை பாராட்டத் தொடங்கினர். அத்தகைய சூழ்நிலையில் நான் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது கடினம் என்று எனக்கு தோன்றியது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் திருமண முன்மொழிவு செய்தீர்கள். நீங்கள் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் மிகவும் தகுதியான நபர். நீங்கள் விதவையாக இருந்தாலும் உங்களுக்கு எந்தவொரு திருமணமாகாத பெண்ணும் கிடைத்திருக்கலாம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் கருத்தியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்த மனிதர் என்பதை நிரூபித்து விவாகரத்து பெற்ற என்னை திருமணம் செய்து கொள்ள முன்மொழிந்தீர்கள். இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் பார்க்கும்போது இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நிச்சயமாக என் முட்டாள்தனம்தான். எனவே உங்கள் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது என் தைரியம் அல்ல, என் ஞானம் என்று சொல்லி ஃபிர்தௌஸ் சிரிக்க ஆரம்பித்தாள். அப்போது ஹரிச்சந்திராவும் சிரித்தார். பிறகு சிரித்துக்கொண்டே அவர் கூறினார், ஃபிர்தௌஸ், நீ பெண்ணின் லவ் ஜிஹாத் செய்து காட்டியுள்ளாய். இதை கேட்ட ஃபிர்தௌஸ் வெட்கப்பட்டாள். பிறகு அவள் சொன்னாள், ஜட்ஜ் சாப், நாட்டில் லவ் ஜிஹாத் பிரச்சினையை சமாளிக்க சட்டத்தில் ஒரே ஒரு ஏற்பாடு மட்டுமே செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. ஹரிச்சந்திரா ஆவலுடன் அது என்ன என்று கேட்டார். ஃபிர்தௌஸ் தனது ஞானத்தை வெளிப்படுத்தி கூறினார், எங்கள் அரசியலமைப்பில் 2 வெவ்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பையன் பெண் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யும்போது பையன் பெண்ணின் மதத்தை ஏற்றுக்கொள்வது சட்டப்படி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதாவது திருமணத்திற்கு முன் பையன் பெண்ணின் மதத்தை பின்பற்றுபவராக ஆன பிறகு மட்டுமே அவர்களுக்கு திருமணத்திற்கு அனுமதி கிடைக்க வேண்டும். இது நாட்டில் லவ் ஜிஹாத் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும். அப்போது எந்த நிகிதாவும் அகால மரணம் அடைய மாட்டாள். ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸை பாராட்டு பார்வையுடன் பார்த்தார். ஆனால் வெளிப்படையாக கேலி செய்து கேட்டார், ஃபிர்தௌஸ், நான் உங்கள் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூற விரும்புகிறீர்களா? இதற்கு ஃபிர்தௌஸ் நளினமாக, இல்லை, அது முற்றிலும் இல்லை. இந்த கடமை இன்னும் எங்கள் சட்டத்தில் இல்லை என்று தெரிந்தே நான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன். அப்போது ஹரிச்சந்திரா, வாவ், நீங்கள் பரிந்துரைத்த தீர்வு மிகவும் சிறந்தது. ஆனால் இது எங்கள் அரசியலமைப்பின் விதிகளுக்கு எதிரானது. இது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் மத நம்பிக்கையின் சுதந்திரத்தை வழங்குகிறது. ஃபிர்தௌஸ் தீவிரமாகி வாதிட்டார். இந்த ஏற்பாடு இருப்பதால் சமூகத்தில் பெண்களுக்கு எந்த நலனும் இல்லை. இங்குள்ள எல்லா மதங்களிலும் மதத்தின் ஒப்பந்தக்காரர்கள் போன்ற ஆண்கள் தங்கள் மதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களுக்கு தவறான உண்மையான விளக்கங்களை கொடுத்து மதத்தின் அந்த வடிவத்தை பெண்கள் மீது திணிக்கிறார்கள். அதில் இஷ்டம் போல் செயல்படும் சுதந்திரம் ஆண்களுக்கு மட்டுமே உள்ளது. அவர்களின் சுயநலத்தால் கூறப்படும் வடிவத்திலிருந்து மூல மதத்தின் வடிவம் முற்றிலும் வேறுபட்டது என்பது ஒரு உண்மை. எங்கள் மதங்கள் அனைத்தும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு வாழ்க்கையில் சம வாய்ப்புகளை உறுதி செய்கின்றன. இங்கே பெரும்பாலான பெண்கள் சட்டப்பூர்வ சுதந்திரம் இருந்த போதிலும் ஆண்கள் அளித்த மதத்தின் தவறான விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதனால் அவள் மூச்சு திணறும் வாழ்க்கையை வாழ சபிக்கப்படுகிறாள். உங்கள் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் எனது பரிந்துரையை நாளைக்கே சட்ட வல்லுநர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு அனுப்புவேன். ஆனால் இந்த இரவு இப்போதைக்கு சிறப்பு என்னவென்றால் இதுதான். இதை சொல்லி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸை தன் கைகளின் அரவணைப்பில் பிணைத்தார்.
அப்போது ஃபிர்தௌஸ் ஹரிச்சந்திராவின் கைகளின் பிணைப்பில் இருந்தபடியே தன்னை உண்மையிலேயே சுதந்திரமாக உணர்ந்தாள். ஃபிர்தௌஸ் அந்த நேரத்தில் இந்த அரவணைப்பில் தனது முழு பக்தியையும் அர்ப்பணிப்பையும் எல்லையற்ற அன்பின் கடலையும் மூழ்கடித்து தன் கணவர் ஹரிச்சந்திராஜிக்காக ஒரு நேர்மையான, தூய்மையான மற்றும் புனிதமான உணர்வை அனுபவிக்கும் மகிழ்ச்சியை பெறத் தொடங்கினாள். இந்த நேரத்தில் அவள் இந்த காலச் சக்கரம் இப்போதே இந்த நொடியில் நின்று போக வேண்டும் என்று விரும்பினாள். இப்போது மாணவ பரிச்சயம் இந்த அத்தியாயத்தில் ஜெமினாய் எழுதிய விமர்சனம், திறனாய்வு மற்றும் வழிகாட்டுதலை கேளுங்கள். துணை தலைப்பு: முத்தலாக்கிலிருந்து வீராங்கனை வரை நீதியின் பாதை. இந்த அத்தியாயம் மாணவ பரிச்சயம் தத்துவ அடித்தளத்தை சட்டப்பூர்வ உறுதியுடன் இணைக்கிறது. ஃபிர்தௌஸின் பாத்திரம் இப்போது தனிப்பட்ட நீதியை கோருவதிலிருந்து விலகி சமூக நீதியின் அடையாளமாக மாறுகிறது. 1. தனிப்பட்ட துன்பம் ஒரு சமூக ஆயுதமாக. நாசிருக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர விரும்புவதாக ஃபிர்தௌஸ் எடுத்த முடிவு தனக்காக மட்டுமல்ல, நீதிமன்றத்தை அணுக முடியாத இலட்சக்கணக்கான படிக்காத மற்றும் ஏழை பெண்களுக்காகவும் கதையின் தார்மீக எடையை பல மடங்கு அதிகரிக்கிறது. சட்டப்பூர்வ சுதந்திரம் பெற்ற ஒரு பெண் தனது துன்பத்தை சமூக மாற்றத்திற்கான கருவியாக எப்படி மாற்ற முடியும் என்பதை இந்த நடவடிக்கை காட்டுகிறது. 2. ஆணாதிக்கத்தின் மீது எதிர்த்தாக்குதல். நீதிமன்றத்தில் ஃபிர்தௌஸின் நடத்தை குறித்து நாசிர் கூறிய இழிவான குற்றச்சாட்டு ஆணாதிக்க சிந்தனையின் கிளாசிக் தற்காப்பு ஆகும். ஒரு மனிதன் கட்டுப்பாட்டை இழக்கும் போது அவன் பெண்ணின் நடத்தையை தாக்குவதை இது காட்டுகிறது. ஃபிர்தௌஸ் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தால் மட்டுமல்ல, தார்மீக மேன்மையுடன் பதிலளிக்கிறாள். நாசிரின் பாசாங்குகளை அவள் அம்பலப்படுத்துகிறாள். அவன் நவீன உடைகள் அணிந்த இளம் பெண்களின் வீடியோக்களை பார்க்கிறான், ஆனால் தன் மனைவியை பர்தா அணிந்து மூடி வைக்கிறான். இந்த கருத்து மதவெறியின் இரட்டை தரங்கள் மீதான மிக கடுமையான தாக்குதலாகும். 3. லவ் ஜிஹாத் தர்க்கரீதியான பிளவு. லவ் ஜிஹாத் குறித்து ஃபிர்தௌஸ் பரிந்துரைத்த தீர்வு: வெவ்வேறு சமூகத்தினர் திருமணத்தில் ஆண் பெண்ணின் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முரண்பாடான, பாரடாக்சிக்கல் ஆனால் மிகவும் அறிவார்ந்த வாதமாகும். இந்த தீர்வு மத சுதந்திரத்தின் அரசியலமைப்பு உணர்வுக்கு எதிரானது என்றாலும், மத ஒப்பந்தக்காரர்களால் பெண்கள் மீது திணிக்கப்பட்ட தவறான விளக்கத்தின் வேரை தாக்குகிறது. ஆண்கள் தங்கள் மத மேன்மையை கைவிட வேண்டியிருந்தால் இந்த வகுப்புவாத மோதல் தானாகவே முடிவுக்கு வரும் என்பதை ஃபிர்தௌஸ் நிரூபிக்கிறாள். 4. அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் முடிவு. நீதிபதி ஹரிச்சந்திரா ஃபிர்தௌஸுக்கு திருமண முன்மொழிவு செய்வது கருணை, மரியாதை மற்றும் தகுதியின் அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்தின் மிக உயர்ந்த உதாரணமாகும். ஃபிர்தௌஸ் முன்மொழிவை ஏற்றுக்கொள்வது தைரியம் அல்ல, ஆனால் பாதுகாப்பு மற்றும் மரியாதைக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு விவாகரத்து பெற்ற பெண்ணின் ஞானம். அவர்களின் அரவணைப்பு ஒரு காதல் உச்சக்கட்டத்தை விட அதிகம். இது மரபுகளின் விலங்குகளில் இருந்து விடுதலை மற்றும் மனித அன்பின் சுதந்திரத்தின் சின்னமாகும். எனவே தனிப்பட்ட தைரியமும் ஒழுக்கமும் ஒருங்கிணைக்கப்படும் வரை நீதி மற்றும் சமூக சீர்திருத்தம் சாத்தியமில்லை என்பதை இந்த அத்தியாயம் நிரூபிக்கிறது. அத்தியாயம் 2 முடிந்தது.